வாசிப்போம். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 நாளாகமம் 16:11. சரி, எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை வாசிங்க. ஸ்கிரீன்ல பார்த்து, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நல்ல இதே வசனத்தை அப்படியே சங்கீதக்காரன் அப்படியே மாறாமல் பாடி இருக்கிறார். சங்கீதம் 105 4வது வசனத்தை படிங்க. சங்கீதம் 105 4வது வசனம். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும். சரி, இப்ப இதுல 2 வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. நம்பர் 1 நாடுங்கள், நம்பர் 2 தேடுங்கள். திரும்ப சொல்லுங்க. நம்பர் 1, நம்பர் 2. எல்லாரும் வாய் விட்டு சொல்லணும், அப்பதான் நல்லா இருக்கும். நம்பர் 1 சூப்பர். நம்பர் 2 அப்ப நாடுவதும் தேடுவதும் என்ன? அதான் இன்னைக்கு பிரசங்கம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எதை நாட வேண்டும், எதை தேட வேண்டும்? ரொம்ப முக்கியமான வார்த்தை பாருங்க. நாடுங்கள், தேடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதை நாட வேண்டும், எதை தேட வேண்டும்? அப்ப வசனம் அதுலயே ஆன்சர் இருக்கு பாருங்களேன். எதை நாட வேண்டும் என்பதற்கு ஆன்சர் இருக்கு. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். அப்ப நம்ம அதிகமாய் நாட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எதை நாட வேண்டுமா? கர்த்தரையே நாடுங்கள், அவருடைய வல்லமையை நாடுங்கள், கர்த்தரை நாடுங்கள். அடுத்த வார்த்தை வல்லமையை நாடுங்கள். அப்ப தேவ பிள்ளைகளாகிய நீங்கள், நாம் அனைவரும் எதை நாட வேண்டும் என்றால் கர்த்தரையே நாட வேண்டும். ஸ்தோத்திரம். கர்த்தரையே நாட வேண்டும், கர்த்தரையே நாட வேண்டும். கர்த்தரையே நாடி, கர்த்தருடைய வல்லமையை நாடி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நம்ம இருக்க வேண்டும் என்று மிக அற்புதமாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இதை தெளிவாய் புரிந்து கொண்ட சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அழகாய் அந்த வசனத்தை திரும்ப பாடுகிறார். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதை நாட வேண்டும் அப்படின்னா நம்பர் 1 கர்த்தர், நம்பர் 2 வல்லமை, நம்பர் 2 வல்லமை. இப்ப எல்லாரும் என்ன கவனிங்க, தலையை நிமிர்ந்து பாருங்க. கர்த்தரையே நாடணும் அப்படின்னு நம்ம வாசிச்சோம். என்ன கவனிங்களே, கர்த்தரையே நாடணும். நான் சொல்றேன், கர்த்தரை நாடுகிற பிள்ளைகள், கர்த்தரை நாடி வருகிற பிள்ளைகளை, கர்த்தரை அல்லது இப்படி கூட எடுப்போமே, நம்பி நாடி வருகிற பிள்ளைகளை என் தேவன் கைவிடுவாரா? சத்தமா சொல்லுங்க, கைவிடுவாரா? நம்ம விசுவாசத்தோட சொல்லணும், ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்ம வேணா கர்த்தரை பிடிச்ச பிடிய கைவிடலாம், ஆனா கர்த்தர் நமது கையை பிடிப்பாரானால் அந்த கை நம்மளை ஒருபோதும் விடாது, கடைசி வரைக்கும் நம்மை கரை சேர்க்கும். அதனாலதான் ஒவ்வொரு நாளும் தேவையை, நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை தான், கர்த்தரை நாடுங்க அப்படின்னா எதுக்கு நாடணும்? ஏதோ ஒரு தேவையை மனதில் வைத்து நாம் அவரை நாடக்கூடிய பிள்ளைகளா இருக்கக்கூடாது. நான் நிற்பதும், நான் நிர்மூலமாகாமல் இருப்பதும் காரணமே என் கர்த்தர், என் கர்த்தர், என் கர்த்தர் இருப்பதால் தான் நான் இருக்கிறேன். அதனால ஒவ்வொரு நாளும் என் தேவையை மனதில் வைத்தோ அல்லது ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை நினைச்சோ நான் கர்த்தரை நாடுகிற பிள்ளை அல்ல. நான் ஒவ்வொரு நாளும் நிற்பதும், நான் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அதற்கு காரணமே என் கர்த்தர், என் கர்த்தர். ஆகவே அவரை நாடுகிறேன். இந்த வல்லமை அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு தான் அந்நிய பாஷையை பேசுறோம். வல்லமை, பவர் வேணும்னா கட்டாயம் அக்னி பாஷை நமக்கு தேவை.
இந்த வல்லமைங்கும் பொழுது அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து, எல்லாரும் கவனிங்க, அந்த பலன் அடைந்து என்று சொல்லுகிற இடத்துல கிரேக்க பதத்துல டுனாமிஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஏற்கனவே நம்ம கேட்டிருக்கிறோம் டுனாமிஸ். அந்த வல்லமை எப்போ வரும் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல நிழலிடும் பொழுது அந்த டுனாமிஸ் பலன் நமக்குள் வரும். அதுக்குத்தான் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு ஞாயிற்றுக்கிழமை வந்தா மட்டும் பேசக்கூடாது. அனுதினமும் அந்நிய பாஷையிலே பேசி ஜெபிக்கிற அனுபவம், அனுதினமும் அக்கினி பாஷையிலே பேசி ஜெபிக்கிற அனுபவம் சபை மக்களுக்கு தேவை. அப்ப எதுக்கு இந்த அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்கிறீங்க? அந்தந்த நாளுக்குரிய ஸ்ட்ரென்த், அந்தந்த நாளுக்குரிய பலன், அந்தந்த நாளுக்குரிய வல்லமை நாம் பெற்றுக்கொள்வதற்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். அக்கினி பாஷையில ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்களேன், அப்ப புதிய ஏற்பாட்டு சபை முதல் சபை அங்கே உருவானதுக்கு காரணமே பரிசுத்த ஆவியானவர். முதல் சபை அக்கினியாய் பிரகாசித்ததுக்கு காரணமே பரிசுத்த ஆவியானவர். முதல் சபையில பார்த்தீங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனம் வந்ததுக்கு காரணமே பரிசுத்த ஆவியானவர். எல்லாரும் ஏக மனதாய் கூடி ஊழியம் செய்தார்களே, அதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர். எல்லாரும் ஒன்றாக இணைந்து இசைந்து எல்லா சொத்துக்கெல்லாம் வித்து கொண்டு வந்து வச்சு அப்போஸ்தலருடைய பாதத்துல வச்சு ஊழியம் நடந்ததே, அதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நமக்கு தேவை. எதுக்கு? அதான் வல்லமை. அந்த வல்லமையை பெற்ற சபையாய், வல்லமையை பெற்ற தேவ பிள்ளையாய், வல்லமையை பெற்றுக்கொண்ட குடும்பமாய் இருக்கும் பொழுது நான் விசுவாசத்தோட சொல்ல முடியும், சத்துரு உன்னை தொட முடியாது, வியாதி உன்னை தொட முடியாது, பிரச்சனை உன்னை தொட முடியாது, கண்ணீர் உன்னை தொட முடியாது, சத்துருவினுடைய ஆவிகள் உன்னை தொட முடியாது. ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாக அவன் ஓடி போவான். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். எனக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம், எனக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை, எனக்குள்ள இருக்கிற அந்த அக்கினி அபிஷேகம் சத்துருவை சுட்டரிக்கும். சத்துருவின் எல்லா விதமான பிரச்சனைகளை சுட்டரிக்கும். கர்த்தருடைய வல்லமை நிறைந்த ஒரு தேவ பிள்ளையா நான் காணப்படும் பொழுது எந்த தீங்கும் என்னை அணுகாது, எந்த தீமையும் உன்னை அணுகாது, எந்த தீமையும் உன்னை அணுகாது. அதுக்குதான் இந்த அக்கினி பாஷை, இந்த பவர். அக்கினி பாஷையில ஏன் நம்ம பேசுறோம், அக்கினி பாஷையில ஏன் ஜெபிக்கிறோம், அக்கினி பாஷையில ஏன் வேணும்னு சொல்லி நம்ம கேட்கிறோம்? அதுக்கு தான் குடும்பமா அப்படி ஜெபிக்கணும், அந்நிய பாஷையில ஜெபிக்கணும், தனியா ஜெபிக்கணும், போகும்போது ஜெபிக்கணும். ஆமா, டைம் கிடைக்கும் போதெல்லாம் நல்லா ஜெபிக்கணும், நேரம் எடுத்து ஜெபிக்கணும், வாய்ப்பு கிடைக்கும் போது ஜெபிக்கணும், அக்கினி பாஷையில அப்படி ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சோ நம்பர் 1 கர்த்தரை தேடுங்கள். நம்பர் 2 வல்லமையை தேடுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, அதான் ரொம்ப முக்கியம். கர்த்தரையே தேடணும், அடுத்தவருடைய வல்லமையை தேடணும். அப்படி இருக்கணும் சபை மக்கள், அப்படி இருக்கணும். கர்த்தருக்கு இதை புரிந்து கொண்ட சங்கீதக்காரனும் திரும்ப பாடுகிறார், கர்த்தரையும் அவருடைய வல்லமையை என்ன செய்யுங்கள்? நாடுங்கள், நாடுங்கள். நம்முடைய நாட்டம், நம்முடைய நாட்டம் அப்படின்னா நான் சொல்லுவேன் விருப்பம். விருப்பம் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய விருப்பம், ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய விருப்பம் எது மேல இருக்கணும்னா கர்த்தர் மேல இருக்கணும், கர்த்தருடைய வல்லமை மேல இருக்கணும். கர்த்தரை அதிகமாய் விரும்புகிற பிள்ளை, கர்த்தரை அதிகமாய் விரும்புகிற குடும்பம், கர்த்தரை அதிகமாய் விரும்புகிற ஒரு தேவ மகன் அப்படி இருக்கணும். அப்படியே வல்லமையை விரும்பணும், கர்த்தரை விரும்பணும். வேதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பரிசுத்தவான்களும் பிரகாசித்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை விரும்பினார்கள், கர்த்தரை சார்ந்து நின்றார்கள், கர்த்தரை நம்பி நின்றார்கள். சரி, நிறைய இருக்கு, நம்ம பார்க்க போறோம். ஆகவே நம்பர் 1 கர்த்தரை என்ன செய்யுங்கள்? ஆமா, நாடுங்கள். நம்பர் 2 அவருடைய வல்லமையை நாடுங்கள். நம்பர் 3 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1வது வார்த்தையை வாசிங்க. 1 கொரிந்தியர் 14 1வது வார்த்தை. என்ன நாடணும்? அன்பை நாடுங்கள். எதை நாடணுமா? அன்பை நாட வேண்டும். சந்தோஷமாய் நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.
அந்த அன்பை நாடுங்கள் என்று சொன்னாரே, அதை பற்றி தானே சரியான விளக்கத்தை 1 கொரிந்தியர் 13 கடைசி வார்த்தையை படிங்களேன். கடைசி வார்த்தை. சந்தோஷமாய் ஆமென் சொல்லுங்கள். விசுவாசம் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது, அன்பு இருக்கிறது. இவை மூன்றிலும் என்ன பெருசா? இது என்ன அன்பு? இதுதான் தெய்வீக அன்பு. இதுதான் நம்ம அடிக்கடி சொல்றோம், அகாப்பே லவ், தெய்வீக அன்பு. அன்பை நாடுங்க. ஏங்க அன்பை நாடணும்? நீங்க அன்பை நாடுகிற பழக்கம் இருந்துச்சுன்னா வம்பே இல்லாத வாழ்க்கை வாழலாம். பிரைஸ் தி லார்ட். அந்த அன்பு இருந்துச்சுன்னா அங்க வம்புக்கு இடமே இல்லை. ஆமா, தேவ அன்பினால நிரப்பப்பட்ட குடும்பம், தேவ அன்பினால நிரப்பப்பட்ட சபை, தேவ அன்பினால எல்லாரும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட சபையாய், அன்புள்ள சபையாய் இருந்தா நான் விசுவாசத்தோட சொல்ல முடியும், அங்க பிசாசுக்கு இடமில்லை, அங்க குழப்பத்துக்கு இடமில்லை, அங்க பிரச்சனைக்கு இடமில்லை, அங்க பிரிவினைக்கு இடமில்லை. அன்பை நாடுங்கள். இதை சரியா புரிந்து கொண்ட பவுல் சொல்றாரு, அன்பு ரொம்ப முக்கியங்க. விசுவாசம் தேவை, நம்பிக்கை தேவை. ஆனா இவை எல்லாவற்றிலும் ரொம்ப பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு. கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்ததுக்கு ஒரே ஒரு காரணம், அவ்வளவுதான், நம்ம மேல வச்ச அன்பு. சிலுவையில எல்லா பாடுகளையும் சகிச்சதுக்கு காரணம் அன்பு, அவ்வளவுதான். அன்பு அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்புக்கு இரமாப்பு இராது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும். எவ்வளவு விஷயம். 1 கொரிந்தியர் 13 அன்பின் பட்டியல். ஸோ அன்பை நாடுங்கள். 4th பாயிண்ட், ஒரு அழகான ஒரு பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. எபிரேயர் 12:14 வார்த்தை. எபிரேயர் 12:14. எபிரேயர் 12:14 என்ன செய்யணுங்க? யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும், பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். அந்த முதல் பாயிண்ட் தான் பார்க்கிறோம், நாடுங்கள். யாவரோடும் சமாதானமாய் இருக்க நாடுங்கள். யாவரோடும் சமாதானமாய் இருக்க ஒவ்வொருவரும் நாடணும். அடுத்து சொல்லுது, பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க என்ன செய்யுங்கள்? நாடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவனுக்கு பல பெயர்கள் இருந்தாலும் அவருக்கு அழகான ஒரு பெயர் இருக்கிறது, சமாதான பிரபு. சமாதான பிரபு. ஏசாயா 9:6 கடைசி வார்த்தை சொல்லுகிறது, சமாதான பிரபு என்று அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பாடலை பாடுவோமா? சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ நீங்க தானே. அப்ப சமாதானத்தின் ஊற்று, சமாதானத்தின் பிறப்பிடம், சமாதானத்தினுடைய எல்லா இருப்பிடம் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ஒருவரே. ஆமென். பாடுவோமா? நல்ல மகிழ்ச்சியோடு கூட. ஆமென். ரெடி ஆச்சு. சமாதான காரணர், தந்தை அவர்கள் பாடின பாட்டு. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தான். அப்ப எதை நாடணும்? கூடுமான வரை யாவரோடும் சமாதானமா இருக்க நாடுங்கள். ஒரு இடத்துல சமாதான குலைச்சல் வருதுன்னா பிசாசு களைய விதைக்கிறான்னு அர்த்தம். ஒரு இடத்துல பிரச்சனை ஆரம்பமாகுதுன்னா களைய விதைக்கிறான்னு அர்த்தம். உடனே தீர்மானம் எடுத்து, ஆண்டவரை சமாதானத்தை உண்டு பண்ணும், சமாதானத்தை நாங்க விரும்புறோம், சமாதானத்தை நாடுறோம், சமாதான பிரபு, சமாதான கத்த நீர் ஒருவரே அப்படின்னு சமாதானத்தை நாடணும். படுவோமா? நல்ல கரங்களை தட்டி நல்ல மகிழ்ச்சியோடு கூட. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. பாடுங்க. ஓ சர்வ நீங்க தானே, இயேசு நீங்க இருக்க நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்க நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க
எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. முதலும் முடிவும் நீங்க தானே, முற்றிலும் காப்பவர் நீங்க தானே. முதலும் முடிவும் நீங்க தானே, என்னை முற்றிலும் காப்பவர் நீங்க தானே. இயேசு நீங்க இரு, ஆமென், சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து. கூடுமான வரை எல்லாரோடையும் சமாதானமா இருக்க என்ன செய்யுங்க, நாடுங்கள். அடுத்த வார்த்தை சொல்லுது, மா பெலுனி வா உட்கார் உட்கார் உட்கார், போதும். கூடுமான வரை என்னது பரவாயில்ல இருக்கட்டும், கூடுமான வரை சமாதானமா இருக்க நாடுங்கள்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுது, எல்லாரும் பரிசுத்தமா இருக்க நாடுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். பரிசுத்தமாகிறவர்கள், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும். நான் சொல்லட்டுங்களா, பரிசுத்தம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டாலே அதுல இருக்கிற தெய்வீக சமாதானம் வேற எதுலையுமே இல்லை. அதுல ஒரு பெரிய சமாதானம் இருக்கு. நம்ம படுத்தா அப்படியே ஆரோக்கியமா இருக்கும், அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கும், சமாதானமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் யாருன்னா பரிசுத்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று கொடா கோடி தூதர்களை இன்னைக்கு துதிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்னா பரிசுத்தம் உள்ளவர். நீங்க சிந்திச்சு பாருங்க, நம்முடைய தேவனுக்கு நிகரான தேவர்கள் இந்த பூமியில இருக்கார்களா? கிடையவே கிடையாது. வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே நம் இயேசுவின் நாமத்தை தவிர, பரிசுத்தம் உள்ள நம் தேவனை தவிர வேற ஒருவரும் இல்லை. அந்த தெய்வத்தை அடைக்கலமாய் கொண்ட ஜனம், அந்த தெய்வத்தை ஸ்தோத்திரம் ஆராதிக்கிற ஜனம், பாக்கியம் பெற்ற ஜனம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தூக்கி எடுக்கப்பட்ட ஜனம். இந்த ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஏங்க அவ்வளவு பரிசுத்தருங்க, அவ்வளோ பரிசுத்தருங்க. நம்முடைய தேவனை போல பரிசுத்தம் உள்ளவர் எவரும் இல்லை, எந்த மனிதனும் இல்லை, எந்த தேவர்களும் இல்லை, எந்த தெய்வமும் கிடையாது. அவ்வளவு பரிசுத்தம் உள்ள தெய்வம் இயேசு. அப்பதான் சொல்றார், நான் பரிசுத்தர் நீங்களும். அப்ப பரிசுத்தம் ஆகணுங்கிற ஒரு நாட்டம், ஒரு விருப்பம் நமக்கு இருக்கணும். இப்ப 4 விஷயத்த சொன்னேன். இப்ப 2 விஷயத்த ஆண்கள் சொல்ல போறீங்க, 2 விஷயத்த சகோதரிகள் சொல்ல போறீங்க. சரிங்களா? சரியா? எதை நாட வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். நம்பர் 1 பிரதர் சொல்லுங்க. முதல்ல நம்பர் 1. சூப்பர். நீங்க சொல்லாதீங்கம்மா, நீங்க அடுத்து. சூப்பர். கர்த்தரை நாட வேண்டும். அருமை அருமை. 2வது சூப்பர், முடிஞ்சு. இவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க பார்க்கலாம் சிஸ்டர்ஸ். ஏமா இப்படியாமா தட்டுறது? நல்லா. ஏன்னா கட்டாயம் சொல்லணும் இல்லையா? இப்போ இடையில நான் பார்த்தாலும் நான் உங்கள்கிட்ட என்னதான் கேட்பேன், எதை நாட வேண்டும்னு கேட்பேன். இந்த மனைவியை நாடி போயிட்டு இருக்கிறேன் பாஸ்டர்னு சொல்லிடக்கூடாது. எதை நாட வேண்டும்னா கர்த்தரை நாட வேண்டும். அடுத்து என்ன நாடணும்? வல்லமையை. சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்க சொல்லுங்க. இப்ப 3வது பாயிண்ட், எதை நாட வேண்டும்? வெரி குட், சூப்பர். இவங்களை விட நீங்க பல மடங்கு பெருசு தாங்க. அன்பை நாட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அன்பை ஒரு மனுஷன் நாடிட்டானா அவன் வம்பே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வான், பிரச்சனையே இருக்காது. அன்பை ஒருத்தன் நாடிட்டானா அங்க பிரச்சனைக்கு இடமே கிடையாது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவர் அன்பின் ரூபம், அன்பின் வடிவம், அன்பின் சொரூபம். அவர் உங்களுக்குள்ள இருப்பாரானால் நீங்கள் அன்புள்ளவர்களாக இருப்பீர்கள். அருமை. 4வது பாயிண்ட், வெரி குட். யாவரோடும் சமாதானமாய் இருக்க நாடுங்கள். அருமை. அடுத்த பாயிண்ட் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. வெரி குட். பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க நாடுங்கள். இப்ப 5 பாயிண்ட சொல்லிட்டேன். ஆமா. நம்பர் 1, எல்லாம் வாய் விட்டு பேசணும். இப்ப கேட்டோம் இல்லையா, படிச்சோம் இல்லையா, இப்ப வாய் விட்டு சொல்லுங்க. நம்பர் 1, கர்த்தரை நாடுங்கள். நம்பர் 2,
வல்லமையை நாடுங்கள் நம்பர் 3, அன்பை நாடுங்கள் நம்பர் 4, சமாதானத்தை நாடுங்கள் நம்பர் 5. அருமை அருமை அருமை. நோட்ல எழுதிட்டீங்களா? திரும்ப போய் நீங்க படிக்கணும். சரியா? இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போறோம். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம், அடுத்த லைன் என்ன சொல்லுது? அவர் சமூகத்தை ஆமா எப்பயாவது தேடுங்கன்னு சொல்லல, அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அப்படின்னா எப்பொழுதும் தேட வேண்டும். நல்ல வாய் விட்டு சொல்லுங்க, அவர் சமூகத்தை ஆமென். பாருங்க, ஹல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு நாளும் தேடக்கூடிய ஒரு சமூகம் இருக்குமேயானால் அது நாம் கூடி வருகிற தேவ சமூகம். தேவ சமூகத்தை நித்தமும் தேட வேண்டும். ஆமா, மனசுல ஏதோ ஒரு தேவை வந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அல்லது ஒரு போராட்டம் வந்துருச்சு, ஒரு கண்ணீரின் வாழ்க்கை, இன்னைக்காவது கோயிலுக்கு போகலாம், இன்னைக்காவது போய் ஜோம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தேவையை மனதில் வச்சுட்டு என்ன செய்யக்கூடாது? கடவுளை தேடி வரவே கூடாது. உடனே ஒன்று சொல்லிட்டா, நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணமே என் கர்த்தர், அவ்வளவுதான். நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே என் கர்த்தர். இன்னும் ஆழமா சொன்னா, உசுரோட இருக்கிறதுக்கு காரணமே என் கர்த்தர் தான். அதனால அவரை நித்தமும் நான் தேடுவேன். தேவையை மனசுல வச்சு தேட மாட்டேன், நித்தமும் தேடுவேன், நித்தமும் தேடுவேன். ஒரு வசனத்தை சொல்லலாமா? சங்கீதம் 34:10 வாசிங்கள. அற்புதமான வசனம், மனப்பாடமா சொல்லுவீங்கன்னு நம்பி சொன்னேன். சங்கீதம் 34:10. வாவ், பிரைஸ் காட். ஸ்கிரீன்ல போட்டியம்மா வசனம்? நல்லா பார்த்து படிங்க. இப்ப இந்த வசனம் நமக்கு மனப்பாடமா தெரியும். நிறைய முறை ஜெபத்துல சொல்லியிருக்கிறோம், சண்டே ஸ்கூல்ல சொல்லியிருப்போம், அடிக்கடி சொல்ற வசனம். இப்ப இந்த பாயிண்ட சொல்லி வரும்போது இந்த வசனத்துக்கு ஒரு 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 உயிர் வருது பாருங்க. கர்த்தரை நித்தமும் என்ன செய்யணுமா? தேடணும். அப்ப இங்க சங்கீதக்காரன் கர்த்தரை நித்தமும் தேடுறதுக்கு ஒரு 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 மிருகத்தை பயன்படுத்துகிறார். என்ன மிருகம்னா சிங்கம். சிங்கத்தை பயன்படுத்துறாரு. சிங்கம் என்னன்னா காட்டுக்கே ராஜா. அது என்னைக்காவது பட்னியா கிடக்குமா? ஒண்ணு கிடக்கும்னுங்க, இல்லைன்னுங்க, வாய்ப்பே இல்லை. அப்படிதான் சொல்லணும். சிங்கம் பட்னியா கிடந்ததுக்கு வாய்ப்பு கிடையாது, சரித்திரமே கிடையாது. அது நினைச்சா விரும்பின உணவை சாப்பிடலாம். அப்படிப்பட்ட சிங்கம் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடந்தாலும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவே வராது. ஒரு நன்மையும் குறைவு வராது. எவ்வளவு பெரிய வசனம் பார்த்தீங்களா? இந்த ஒரு நாலேஜ், இந்த கர்த்தரை அறிகிற இந்த அறிவு சங்கீதக்காரனுக்கு இருக்கு பாருங்க. ஏற்கனவே கர்த்தரை அறிகிற அறிவு தான் கர்த்தரை அறிகிற அறிவு. அப்படி ஒரு தேடுகிற ஒரு நாலேஜ், அப்படி ஒரு அறிவு பாருங்களேன் சங்கீதக்காரனுக்கு. அவன்தான் பாடுகிறார், காட்டுக்கு ராஜா, மிருகங்களில் ரொம்ப ராஜா என்று அழைக்கப்படுகிற சிங்கம் கூட, அவருடைய குட்டிகள் கூட பட்டினியா கிடக்கலாம். ஆனா கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவே என்ன செய்யாது? வரவே வராது. மனசை தொட்டு சொல்லுங்க, ஏதாவது இது வரைக்கும் அப்பா குறை வச்சாரா? சொல்லுங்க, ஏதாவது குறை வச்சாரா? குறை இருக்கிற மாதிரியே தெரியும். ஆனா கடைசி நேரத்தில் பிரச்சனையின் உச்சிக்கட்ட விளிம்புல வந்து கர்த்தர் நமக்கு உதவி செய்வார், நன்மை செய்வார், தேவைகளை சந்திப்பார், அற்புதங்கள் நடக்கும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இப்போ நாங்களாம் என்ன, எதை எதிர்பார்த்து நாங்களாம் ஊழியத்தை செய்கிறோம், எதை எதிர்பார்த்து ஃபேமிலியை ரன் பண்ணுறோம்? யோசிச்சு பாருங்க. நாளைக்கு என்ன வரும் தெரியாது, நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது, என் தேவை எப்படி சந்திக்கப்படும் தெரியாது. ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் தெரியும், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த என் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், உதவிகள் வரும், நன்மைகள் வரும், தேவைகள் பூரணமாய் சந்திக்கப்படும்.
அவரை தேடணும், நித்தமும் தேடணும். எஃப் கொடுமா, எஃப் கொடுங்க. ஆமே. உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே போதுமையா, உம்மன் ஒன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், இன்னும் உம்மை அறியணுமே. கேளுங்க கேளுங்க. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. ஓ இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னமே பிரசன்ன தேவ பிரசன்ன. சங்கீதம் 40:16 வாசிங்க. சங்கீதம் 40:16. சங்கீதம் 40ஆம் சங்கீதம் பாருங்க, நல்லா கவனிக்கணும். உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். நான் ஒரு வார்த்தை, கர்த்தரை தேடுகிற ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, அவரை தேடுகிற அனைவரும் கர்த்தருக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். அப்ப என்ன தெரியுமா, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை என் கர்த்தர் துக்க முகமாய் வைக்க மாட்டார், அவர்களை சந்தோஷமாய் வைப்பார், அவர்களை மகிழ்ச்சியாய் வைப்பார், ஆனந்த களிப்பாய் நம்மை வாழ வைப்பார். நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எப்பொழுதுமே சிரிச்சிட்டு இருக்கீங்களே, என்ன காரணம்? எப்பொழுதுமே சிரிச்சிட்டு இருக்கீங்களே, எப்படி உங்களால இருக்க முடியுது? இப்படிலாம் நிறைய நான் பார்த்து கேட்டிருக்காங்க. உங்களை பார்த்து கேட்டிருக்காங்களா? கேட்டிருக்காங்களா? எஸ் எஸ். அப்போ உங்களை பார்த்து கேட்குறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நித்தமும் கர்த்தரை நான் தேடுகிறதுனால அவர் என்னை சந்தோஷமாய் வைத்திருக்கிறார், அவர் என்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறார். இப்போ இந்த வசனம் பாருங்க, திரும்ப படிங்க, மனப்பாடம் பண்ணிடணும் இந்த வசனம். அல்லேலூயா. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து என்ன கவனிங்களேன். அதாவது ஒரு புதிய பொருள் வாங்கினா ஒருத்தருக்கு சந்தோஷம், ஒரு நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட்டா சிலருக்கு சந்தோஷம், துணி கடைக்கு போனால் சிலருக்கு சந்தோஷம் இல்லையா? சிலர் விரும்பினதை வாங்கி உடுத்தும் பொழுதோ சாப்பிடும் போதோ சந்தோஷம். இப்படி பலவிதமான சந்தோஷம் இருக்குது. பிடிச்ச இடத்துக்கு போகிறாங்க, ஒரு 2 நாள் டூர், அதில் ஒரு சந்தோஷம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிரந்தரம் அல்ல, இது நிரந்தரமானது அல்ல. ஆனால் கர்த்தரை நித்தமும் ஒரு தேவ பிள்ளை தேடிக்கிட்டே இருந்தான்னு வச்சுங்களேன், நிரந்தரமான சந்தோஷம், நிரந்தரமான மகிழ்ச்சி, நிரந்தரமான ஒரு சந்தோஷம் பொங்குமே, அது ஊற்றெடுக்குமே. அப்ப நான் அடிக்கடி சொல்லுவேன், உலகத்திலிருந்து கிடைக்கிறதுக்கு பேரு சிற்றின்பம். சொல்லுங்க, உலகத்திலிருந்து ஒன்று கிடைக்குதுன்னா அதுக்கு பேர் சிற்றின்பம். ஆனால் கர்த்தரை நித்தமும் தேடினீங்கன்னா அதுக்கு பேர் பேரின்பம். பேரின்பம் பேரின்பம். இப்போ எதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க? இன்னைக்கு சொந்தக்காரன் வந்துட்டான், ஆராதனைக்கு போகாமல் கட் பண்ணிட்டு அவனுக்கு பணிவிட செய்கிறதும், அல்லது டூர் போகிறதும், அல்லது ஒரு கல்யாணத்துக்கு போகிறதும், அது உங்களுக்கு சிற்றின்பம். ஆனால் தேவ சமூகம் தான் பேரின்பம். அப்போ நான் சொல்லுவேன், என் இயேசுவுக்காக எதை வேண்டுமானாலும் இழப்பேன், ஆனால் எதற்காகவும் என் இயேசுவை நான் இழக்க மாட்டேன். என் இயேசுவுக்காக எதை வேண்டுமானாலும் இழப்பேன், ஆனால் எதற்காகவும் என் இயேசுவை நான் என்ன செய்ய மாட்டேன், இழக்க மாட்டேன். இந்த அனுபவம் யாருக்கு தெரியுமா? கர்த்தரை நித்தமும் தேடுகிற, கர்த்தரை நித்தமும் தேடுகிற, கர்த்தரை தினமும் தேடுகிற, கர்த்தரை நித்தமும் தேடுகிற தேவ பிள்ளைக்கு வந்துரும். நான் விசுவாசிக்கிறேன்.
நம்ம சபை மக்கள் அத்தனை பேரும் அப்படி இருப்பீங்க. நம்முடைய குடும்பங்கள் அப்படி இருப்பீங்க. கர்த்தருக்குள் மகிழ்ந்து இருப்பீங்க. கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பீங்க. கர்த்தருக்குள் ஆனந்தமாய் இருப்பீங்க. கர்த்தருக்குள் எப்பொழுது பேரின்பமாக. நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க ஆண்டவருக்கு. Praise God. Hallelujah. Thank you. Thank you. சரி, இப்போ மூணாவது பாயிண்ட்டுக்கு நான் போறேன். நம்பர் 1, கர்த்தரை நாடுங்கள். நம்பர் 2, கர்த்தரை தேடுங்கள். இந்த பாயிண்ட்லாம் விட்டுருங்க. 1 நாடுங்கள், 2 தேடுங்கள், 3 அவரையே பாடுங்கள். ஒரு வசனத்தை சொல்றேன் பாருங்களேன். அப்ப நாடுவதும் தேடுவதும் ஒரு உணர்வு வந்துருச்சுன்னா, வார்த்தை கொப்பளிக்குதா, அவரையே பாடணுங்கிற ஒரு ஆசை வந்துடும் தெரியுமா? அப்படிதான் சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்க. ஒரு வசனத்தை சொல்ற பாருங்க, சூப்பரா இருக்கும். மன்னிக்கணும், இந்த வசனத்துக்கு போயிட்டு அங்கிட்டு வருவோம். 1 நாளாகமம் 16:9-10. 1 நாளாகமம் 16:9-10. அவரை பாடி, அவரை கீர்த்தனம் பண்ணி, அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து என்ன செய்யுங்கள்? பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். வந்துருச்சா? வந்துருச்சா? கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் மகிழ்வதாக. சந்தோஷமா சொல்லுங்க, கர்த்தரை தேடுகளுடைய இருதயம். இப்ப என்ன கவனிங்களேன். அப்ப கர்த்தரை நாடும் பொழுதும், கர்த்தரை அனுதினமும் தேடும் பொழுதும் இருதயத்துக்குள்ள என்ன உண்டாகுது? சொல்லுங்க பிரதர், என்ன உண்டாகுது? எங்க உண்டாகுதா இல்லையா? நான் அனுதினமா தான் அனுபவிக்கிறேன். அனுதினமா அனுபவிக்கிறேன். பாருங்க, எத்தனை மைல் தூரம் நான் டிராவல் பண்ணாலும் ஹாப்பியா போவேன். ஏன் தெரியுமா? நினைவெல்லாம் அவரை பற்றிய நினைவு. வாயில துதி, காதல கர்த்தருடைய பாடல், கர்த்தருடைய பிரசங்கம், அப்படிதான் கேட்டு அப்படியே நினைவு அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கும். எத்தனை மைல் தூரம் டிராவல் பண்ணாலும் எனக்கு தெரியாது. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தெரியாது. 8-9 மணி நேரங்கிறது சென்னைக்கு நைட்டு டிராவல் பண்ணி போறோம், உண்மை தெரியல. திரும்ப மறுபடியும் வேலையில் முடிச்சு டிராவல் பண்ணி வரோம், உண்மை தெரியல. என் கூட வர்றவங்க ஆச்சரியப்படுறாங்க, எப்படி நீங்கள் தூங்காமல் ஓட்டிட்டு வரீங்கன்னா. ஏன் நான் தூங்கவான்னு கேட்டேன். கூட இருக்கிற ஊழியக்காரன்லாம் பயந்துச்சான். எப்படி போகும்போதே 3 ஆக்சிடென்ட்டு. அது சாதாரண ஆக்சிடென்ட் இல்லை, பலத்த ஆக்சிடென்ட்டு. யாருமே உசுரோட இல்லை. நீங்கள் பேப்பர் படிக்கணும், இது கண்ணால் நான் பார்க்குறேன். பக்கத்தில் இருக்கிற எழுப்பவே இல்லை. இவன் எதுவும் பயந்து கீந்து நம்மளை வண்டி விடாமல் ஓட்ட விடாமல் ஆக்கிட்டான். நான் தூங்குடான்னு சொல்லிட்டு கூட வரவங்களாம் தூங்க வச்சுட்டு தான் ஓட்டிட்டு வந்தேன். யோசிச்சு பாருங்க, பலத்த ஆக்சிடென்ட்டு. ஒருத்தன் உசுரோட இல்லை, அப்படியே அப்பளம் மாதிரி நொறுங்கி இருந்தது. எத்தனையோ மைல்கள் பிரயாணம் பண்ணுறோம், அதில் ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு சமாதானம், மகிழ்ச்சி. ஏன் தெரியுமா? கர்த்தரை பாடி துதிச்சுக்கிட்டே போனால் நம்முடைய இருதயம் மகிழ்ச்சியாக இருக்கும், நம்முடைய இருதயம் சந்தோஷமாக இருக்கும். பாருங்களேன், அந்த வாயில துதி இருந்தாலே எல்லா சத்துருவுக்கும் நம்மளை பாதுகாத்துரும். ஏன்னா துதி ஒரு மிகப்பெரிய ஆயுதம், துதி ஒரு மிகப்பெரிய வல்லமையான ஒரு வெப்பன்ஸ். அந்த துதி இருந்துச்சுன்னா, அப்பா சொல்லுவாரு, வாயில துதி சாத்தானுக்கு மிதி. அவர் சொல்லுவார், வாயில என்னதுங்க? துதி சாத்தானுக்கு மிதி. அப்படி இருக்கணும். அப்ப கர்த்தரை பாடி கர்த்தரை மகிழ்ச்சியோடு துதிக்கிற பிள்ளைகளுக்கு இருதயத்தில் என்ன உண்டாகுது? மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்த களிப்பு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ள உண்டாகுது. அதனாலதான் சங்கீதம் 150 கடைசி வசனம் இப்படி சொல்லுது. சங்கீதம் 150, ஹல்லேலூயா, சுவாசமுள்ள யாவும், இதை எல்லாரும் சொல்லணும், சுவாசமுள்ள யாவும். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை என்ன செய்ய மாட்டாங்க. ஒருத்தர் நல்ல நம்ம பாட்டு பாடி கையை தட்டி ஆராதிக்க, ஒருத்தர் உம்முனே இருக்கான். இப்படி இருந்தானா
அவனுக்குள்ள என்ன இல்லைன்னு அர்த்தம்? கர்த்தரை பற்றிய அறிவே, யாரை பாடுறோங்கிற நாலேஜே இல்லை. அப்போ அது உயிரோடு இருந்து மறிச்சவன் அர்த்தம். ஆனால் நான் வர்ற ஊழியர், நேற்றுக்கு இந்த வந்த ஊழியக்காரர் சொல்லுவார், இன்னுங்க உங்கள் மக்கள் நல்ல அபிஷேகத்தில் நிறையிறாங்க, நல்லா பாடுறாங்க, பிரசங்கத்தை ஆரம்பிச்சிருந்து முடிக்கிற வரைக்கும் எனக்கு ரொம்ப எனர்ஜியாக இருந்தது. நான் ஆனால் அதே பிரசங்க சொல்ல இன்னொரு சபைக்கு போனாங்க, பிரசங்கத்தை ஆரம்பித்து அடுத்த பாயிண்டோடு முடிச்சிடலாம், இவனுக்கு பிரசங்கம் பண்ணுறது ஒன்று, பிரசங்கம் பண்ணாமல் இருக்கிறது ஒன்று, அப்படியும் இருக்குது. சில சபைக்கு போனால் பிரசங்கமே வராது. ஏன் தெரியுமா? ஒரு ஆமைன்னு சொல்கிறதுல, ஒரு அல்லேலூயா சொல்கிறதுல ஒரு சிரிப்பு கிடையாது, ஒரு முகம் களை கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டால் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு சில சபைகள்லாம் அப்படி போய் நானும் சிக்கியிருக்கிறேன். நான் சிக்கி ஒன்று அவர்களை எடுத்துக்கொள்ளும், அல்ல என்னதை எடுத்துக்கொள்ளும், இப்படிலாம் போராடி பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். பிரசங்கமே உள்ளே போகாது. இந்த பால் அடித்தா, சவுரில் அடித்தா திருச்சி நேரம் நெத்திக்கே வர்ற மாதிரி வசனம் திரும்ப நமக்கே வரும். வசனத்தை அனுப்பணும் நினச்சின ரிசீவ் பண்ணணும். ஆமேன், எனக்கு தான் ஆண்டவரே அப்படின்னு ரிசீவ் பண்ணணும். சில சபைகள் அப்படி. நேற்றுக்கு நீங்கள் இருக்கிற உற்சாகத்தை பார்த்து அவருக்கு 2 மணி நேரம் கொடுத்தா அவர் 3 மணி நேரம் எடுத்துட்டு மறுபடியும் என்னை பார்த்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் கொடுப்பீங்களான்னு கேட்டார். நான் மனசில் வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் கொடுத்தா அத்தனை பேருக்கும் நிலைமை என்ன ஆகுறதுன்னு யோசிச்சுக்கிட்டேன். பசி கொடுமை ஒரு பக்கம். ஆனாலும் ரொம்ப சந்தோஷம். நான் சொன்னேன், இன்னும் நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுகிறாலும் எங்கள் ஜனங்கள் கேட்பாங்க. வசனத்தில் பழக்கம் இருக்கு பாஸ்டர், நல்ல வசனத்தை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ சந்தோஷம் அவருக்கு. ஆமாம், இங்கே வந்ததில் அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். உங்களுக்கு ஊழியம் செய்ததில் அவருக்கு சந்தோஷம். ஆமைன்னு சொல்லுங்கள். நம்ம சபைக்கு எந்த ஊழியக்காரங்க வந்தாலும் நல்லா அப்படி உற்சாகமாக இருக்கணும், நல்லா ஆமைன்னு சொல்லணும். அவர் சொல்கிறார், அல்லேலூயா பல முறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு நீங்களும் நல்லா சொல்லி உற்சாகமாக இருந்தீங்க. அப்படி இருக்கணும் சபை. அல்லேலூயா. நல்லா உற்சாகமாக தூங்குற அனைவரும் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ நம்பிக்கை இல்லை, இந்த உற்சாகத்தோட சேர்த்து சொன்னோன்னு ரத்தத்தில் ஊறிடுச்சு. ஆமேன் சத்தம், அல்லேலூயா சத்தம். எதுக்கு சொல்றோன்னு, யாரு என்ன பிரசவம் பண்ணி என்ன வார்த்தை சொன்னாலும் தெளிவா கேட்டு ரிப்ளை பண்ணுங்க. ஆமேன். இப்ப கர்த்தர் என்னை சந்தோஷமா வச்சிருக்கிறாருங்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நல்ல மகிழ்ச்சியா வச்சிருக்கிறார்களா? ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப அந்த வசனத்தை படிங்க. அந்த வசனம் 1 நாளாகமம் 16:9-10 மறுபடியும் படிங்க. பேசுங்கள், மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகளுடைய இருதயம் மகிழ்வதாக. அப்ப நாடுங்கள், தேடுங்கள், அவரையே பாடுங்கள். திரும்ப சொல்லுங்க. நம்பர் 1. நம்பர் 2, இந்த வாரம் முழுவதும் இந்த சிந்தையாவே இருக்கணும். அவரையே நாடுவேன், நித்தமும் அவரை தேடுவேன், ஒவ்வொரு நிமிஷமும் அவரை பாடுவேன். இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு தெரியும், இந்த ரூத்து பாதிக்கப்பட்டு உடைந்து நொறுங்கி அவளுக்கு வாழ்க்கை இல்லைங்கிற நேரத்தில் மாமியை பார்த்து சொன்னா, மாமி இனிமேல் மாமி ஓ சாமி என் கொலை சாமி, மாமி ஓ சாமி என் கொலசாமி. ஒரு தீர்மானம் எடுக்கிறா பார்த்தீங்களா? அப்ப இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் மறைவிலே வந்த உனக்கு அவராலே 1-2 நிறைவான பலன் கிடைப்பதாக, நிறைவான பலன் கிடைப்பதாக. அப்ப சிங்கக்குட்டி பட்டினி கிடந்து தாழ்ச்சி அடையும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவு வராது. கர்த்தர் உன்னை நிறைவாய் ஆசீர்வதிப்பா, நிறைவாய் உன்னை உயர்த்துவா, நிறைவாய் உன்னை கனப்படுத்துவா, நிறைவாய் உன்னை மேன்மைப்படுத்துவா. இந்த வார்த்தையை நான் சந்தேகப்படாம ஆழமாய் விசுவாசிக்கிறேன், பரிபூரணமாய் அறிக்கை செய்கிறேன். என்னை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவது நிச்சயம், ஒரு குறைவில்லாமல் உங்களை நடத்துவது நிச்சயம். இப்ப பாடலாமா? எல்லாம் எழுந்து நிப்போமா? இப்ப அவரை நினைச்சு பாடி துதிச்சு ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர்,
ஆமா, வானத்திலும் பூமியிலும் அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. அந்த நாமத்தை உச்சரித்து அப்படி பாடி துதிச்சு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். சரியா? ஆமா, இன்னும் 2-3 நிமிஷம் இருக்கு. ஆமா, நல்ல மனசார பாடி துதிக்க போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போடுங்க, அந்த பாட்டை போடுங்க. வானத்திலும் பூமியிலும் ஆண்டவரே உங்க நாமமே அல்லாமல் வேற ஒரு நாமம் இல்லப்பா. இந்த காலை நேரத்தில் நாங்கள் மனவிட்டு துதிக்கிறோம், மனவிட்டு ஆராதிக்கிறோம், மனவிட்டு ஆண்டவரை மகிழ்ச்சியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தரை நாடுங்கள், நித்தமும் அவருடைய சமூகத்தை தேடுங்கள், அவரையே பாடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை தேடுகிற இருதயம் மகிழ்வதாக. நல்ல 2 நிமிஷம் நல்ல மனவிட்டு ஹalleluya. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. சரிக்குள்ளே வேறொரு நாமம் இல்லை. சரிக்குள்ளே வேறொரு நாமம் இல்லை. கரங்களை தட்டி இயேசு கிறிஸ்துவே அவர் நாமம், இயேசு கிறிஸ்துவே. ஆமென். ஹalleluya, ஹalleluya. இயேசு கிறிஸ்துவே. வேறே நமக்கில்லையே, நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே அவர் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. உயர்த்துங்கள் இயேசு கிறிஸ்து. இந்த பூமியிலும் வல்ல நாமம் உண்டு. இந்த பூமியிலும் மனுஷருக்குள்ளே மனுஷருக்குள்ளே சொல்லுங்க இயேசு கிறிஸ்து அவர் நாமம், இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க அவர் நாமம், இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. அவர் நாமம், இயேசு, அவர் நாமம், இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளிலே உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரை நாடுங்கள், நித்தமும் அவருடைய சமூகத்தை தேடுங்கள், அவரையே பாடுங்கள், பாடி ஆராதியுங்கள். மகிழ்ச்சி சந்தோஷம் பொங்கட்டும், 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 பொங்கட்டும். சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்து தாழ்ச்சி அடையும் தேவ பிள்ளையே, கர்த்தரை தேடி வந்த உனக்கு ஒரு நன்மையும் குறைவு வராது. உன் குறைவை நிறைவாக்குவா. கர்த்தரை தேடுகிற தேவ பிள்ளையே, உன்னை குறைவு நிறைவாக மாறும். உன் தேவைகள் சந்திக்கப்படும். உன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி, உன் போராட்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி என் தேவன் நிறைவேற்றுவா.
செய்து முடிப்பா, வெற்றி தருவா, அற்புதம் செய்வா, நன்மை செய்வா. என் தேவன் சிலுவையிலே உனக்காக எனக்காக எல்லாம் செய்து முடித்து விட்டார். நன்றியப்பா, 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 நன்றியப்பா. உங்க நாமமே உயர்ந்த நாமம், உங்க நாமமே மேலான நாமம், உங்க நாமமே அற்புதமான நாமம். கர்த்தர் எங்களோடு பேசியதற்காக, இடைப்பட்டதற்காக, என் ஜனங்களை தொட்டு நீ ஆசீர்வதித்ததற்காக அப்பா உமக்கு கோடி கோடி நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். உம்மையே நாட, நித்தமும் சமூகத்தை தேட, உம்மையே மனதார பாட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. மனதார நான் சபையாரை வாழ்த்துகிறேன், மக்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் நன்மையும் கிருபையும் தொடருவதாக. எல்லா விதமான நன்மைகளும் பரிபூர்ணமாய் உண்டாகட்டும். சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். தேவைகள் நிறைவாய் சந்திக்கப்படுவதா. தகப்பனே, நேற்றைய தினத்திலும் இன்றும் கர்த்தர் 2 நாள் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் சமூகத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காக நன்றி அப்பா. எல்லா மகிமையும் கனமும் எல்லா புகழும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே. இணைந்து சொல்லுங்கள், என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மன்னித்து என் நோய்களெல்லாம் என் பிராணனை அழிவுக்கு விலக்கி என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானுடைய வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் கர்த்தர் வரும் மட்டும் பரிபூர்ணமாக நிலைத்திருக்கும்.